सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम नमः शिवाय। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் முதலாம் நாள். இன்று மாசி மாத பிறப்பு 13/2/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே ஜாதக ரீதியாக இந்த வியாழ சுகம் போதாது என்கிறவர்கள், நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும், வீட்டிலே குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடைபெற வேண்டுமாயிருந்தால் அவர்களுக்கு வியாழ சுகம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கு, ஒரு தொழில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு இந்த வியாழ சுகம் வருகின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது. அதனால் இந்த வியாழக்கிழமைகளிலே நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களை அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலில் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்து கொள்வார்கள். அதேபோல் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து கொள்வார்கள். இவர் நாம் இந்த ஆலயங்களிலே வழிபாடு செய்கின்ற பொழுது, இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய 5 புலன்களும் ஒரு வழி நின்று இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுதுதான் அந்த இறையருள் பூர்ணமாக கிடைக்குமா. இந்த தேவாரம் பாடிய மூவரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே நடராஜ பெருமானை எவ்வாறு வழிபட்டார் என்பதனை பெரிய புராணத்திலே சேக்கிழார் எடுத்து சொல்வார் அழகாக. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அழப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையே ஆக குணமறு 3 திருந்து சாத்வீகமாக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூற்றில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, இந்த புலன்கள் 5க்கும் செல்லுகின்ற அறிவை கண்ணிலே கொண்டு நிறுத்தி இறைவனுடைய அலங்காரங்களை கண்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்ற பொழுது வேறு சிந்தனைகள் நமக்கு இருக்கப்படாதாம். பக்கத்திலே பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு தெரியக்கூடாது. பக்கத்திலே உள்ளவர் என்ன செய்கிறார்ன்றதை நமக்கு விளங்கக்கூடாது. பக்கத்திலே ஒரு வாசனை நிறைந்த மலர்கள் இருந்தால் அது மூக்குக்கு தெரியக்கூடாது. ஏதாவது தேவையில்லாமல் ஒரு பேசிக்கொண்டிருந்தால் அது ஒரு கூப்பிட்டால் காதுக்கு கேட்கப்படாது. இந்த 5 புலன்களுக்கும் செல்லுகின்ற அறிவை 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, கண்ணிலே கொண்டு வந்து இந்த 5 அறிவுகளையும் நிறுத்தி இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த அந்தக்கரணம் என்கின்றதாகிய உள்ளே இருக்கின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்தக்கரணங்கள் 4ம் சிந்தையேயாக என்று அழகாக சொல்வார். இவ்வாறு இறை பிரார்த்தனையிலே நாம் இந்த 5 புலன்களையும் ஒருவழிப்படுத்தின்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த இறையருளெல்லாம் தானாக கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வாறு தில்லையிலே நடராஜ பெருமானை பிரார்த்தித்தார் என்ற இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்க என்ற தேவாரத்தினுடைய மிகுதியை நாளைய தினம் அதை பூரணமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்தோ சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.